Dear students, welcome back to our class. இந்த வீடியோலமா நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ரிட்டர்ன்ன்றது ஒரு கீவேர்டுன்னு பார்த்திருக்கோம். ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல எக்ஸிக்யூட் ஆன பிறகு அதனுடைய வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ன்றது யூஸ் ஆகுது. இதனுடைய ஜெனரல் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிட்டர்ன்ன்றது கீவேர்டு, ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்ட்டு நம்ம யாரோ அதை வந்து தட் இஸ் ஏலையோ பிலையோ ஆன்சர் இருந்ததுன்னா ரிட்டர்ன் சி, ரிட்டர்ன் டி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஆஃப் சி டி அப்படின்னு கொடுத்துக்கலாம். டைரக்டாகவும் ரிட்டர்ன் டி அப்படின்னு ஸ்பேஸ் விட்டு கொடுத்துடலாம். இல்லைன்னா பேரான்டிசிஸ்குள்ளாரையும் அந்த ஆன்சர் ஸ்டோராக இருக்கிற வேரியபிளை இங்கே நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. ரைட் எ ஃபங்க்ஷன் டு ஆட் 3 நம்பர்ஸ். எப்படி ஒரு 3 நம்பர்ஸை ஆட் பண்ணுறது, அதுக்கான ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க. சேம் ப்ரோக்ராம் தான்ப்பா, ஜஸ்ட் ரிட்டர்ன் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ HTML டேகு, பாடி டேகு, ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட். லாங்குவேஜ்ன்றது இந்த இடத்துல ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதியிருக்காங்க பாருங்க. ஃபங்க்ஷன்றது கீவேர்டு, சம்மன்றது ஃபங்க்ஷனுடைய நேமு, a, b, cன்றது ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டு வேர் டி, டின்றது வேரியபிள், லோக்கல் வேரியபிள், அதில் a + b + c ஸ்டோர் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணிட்டு சம்மை வந்து டின்ற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த வேரியபிளில் இந்த டியை ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன்ன்றது இந்த இடத்துல கீவேர்டு. இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது இப்போ எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்லேருந்து எங்கே வந்திருக்கும், கர்சர் இங்கே வந்திருக்கும். தட் இஸ் ஃபங்க்ஷன் காலிங்க்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேர் இ ஈக்குவல் டு சம் ஆஃப் 5,5,5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபங்க்ஷன் காலிங். அதாவது இந்த இடத்துல சம்முன்னா என்னன்னு தேடும் போது இதோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்கு, ஓகே அப்படின்ட்டு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் கிட்ட என்ன இருக்கு, வேல்யூஸ் இருக்கு. 5,5,5 இந்த ஏபிசிக்கு வேல்யூஸ் இருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு டி ஆன்சர் கிடைக்கும். டியை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இந்த டி அதை ரிட்டர்ன் பண்ணுறதை எடுத்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு எங்கே வரோம்னா இந்த இ கிட்ட வந்து கொடுத்துரும். ஸோ ரிட்டர்ன் பண்ண காலிங் ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு காலிங் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இ கிட்ட என்ன கிடைக்குது, இந்த டியோட வேல்யூ கிடைக்குது. இப்போ இயை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு அவுட்புட் இருக்கும். தட் இஸ் டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் சம்மன் போட்டு ஜஸ்ட் இயை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இது டபுள் கோட்ஸில் நமக்கு என்ன இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும்ப்பா. ப்ளஸ் இல தான் நம்மளுடைய அவுட்புட் இருக்குது, அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? ஸ்கிரிப்ட் டேக் என் பண்ணிட்டோம், பாடி டேக் என் பண்ணிட்டோம், HTML டேக் என் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அவுட்புட் என்ன வருது நமக்கு, sum equal to 15 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆயிட்டு. ஓகே, தென் எக்ஸிக்யூட்டிங் டிஃபர்டு ஸ்கிரிப்ட். டிஃபர்டு ஸ்கிரிப்ட்ன்றதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? டிஃபர்டு ஸ்கிரிப்ட்னா ஒன்றுமே கிடையாதுமா, ஜஸ்ட் ஃபங்க்ஷனை தான் நம்ம டிஃபர்டு ஸ்கிரிப்ட் அப்படின்ற நியூ வேர்டில் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான். ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து உடனே எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்போ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, தென் டிஃபர்டு ஸ்கிரிப்ட், டிஃபர்டு கமாண்ட் எப்போ, டிஃபர்டு ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன் எப்போ நடக்கும்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது தான் டிஃபர்டு கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிஃபர்டு ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், டிஃபர்டு கமாண்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து வாட் ஆர் த 3 ways டு காலிங் த டிஃபர்டு ஸ்கிரிப்ட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்கம்மா. எய்தர் அந்த ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷனை வந்து ஒன்ஸ் இன்சைடு த ஸ்கிரிப்டில் இருந்துக்கிட்டோம் நம்ம கால் பண்ணிக்கலாம், அவுட் சைடு த ஸ்கிரிப்டில் இருந்துக்கிட்டோம் அந்த ஃபங்க்ஷனை டெஃபினேஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும்னா கிளிக் பண்ணிட்டோம் நம்ம ஃபங்க்ஷன் அண்ட் டெஃபினேஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணியும் நம்ம அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். தீஸ் ஆர் த வேஸ் டு எக்ஸிக்யூட் த டிஃபர்டு ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்க. எக்ஸிக்யூட்டிங் டிஃபர்டு ஸ்கிரிப்ட்ஸில் சிம்பிள் ப்ரோக்ராம் தான்ப்பா. HTML டேகு, பாடி டேகு, ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட். ஆல்ரெடி தெரியும், லாங்குவேஜ்ன்றது ஆட்ரிபியூட்னு தெரியும்.
இப்போ அதே ஃபங்க்ஷன் தான் சேம் ஃபங்க்ஷனை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன்றது கீவேர்டு, சம்மன்றது ஃபங்க்ஷனுடைய நேமு, ஏகமா பிகமா சின்றது நம்மளுடைய ஆர்குமெண்ட்ஸு. மூணுத்தையும் சம் பண்ணிவிட்டு டீன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் நம்ம டியை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்கிறத விட டிஃபர்டு ஸ்கிரிப்ட்னு சொல்லணும். இதுதான் டிஃபர்டு ஸ்கிரிப்ட். ஸோ இதுதான் நான் இதுக்கு தான் அந்த ஆரோ போட்டு காமிச்சிருக்கேன். டிஃபர்டு ஸ்கிரிப்ட் எது அப்படின்றது இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேவா? அதுதான் டிஃபர்டு ஸ்கிரிப்ட். ஓகே, தென் இந்த ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், டிஃபர்டு ஸ்கிரிப்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். சம் ஆஃப் 5,5,5 தட் இஸ் அந்த டிஃபர்டு ஸ்கிரிப்டை நம்ம கால் பண்ணதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்கிரிப்ட் டேக் என் பண்ணிட்டோம், பாடி டேக் என் பண்ணிட்டோம், HTML டேக் என் பண்ணிட்டோம். ஓகேவாப்பா? புரியுதா? நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.